ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணா $10 தருவாங்க. நிஜமா? கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அந்த வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல். ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணா உங்களுக்கு $10 to $20 எப்படி நீங்க சம்பாதிக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அண்ட் டைரக்டா உங்க பேபால் அக்கௌண்ட்டுக்கே இது வந்துடும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு பேடிஎம் இல்லாட்டி பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்டா பணம் வர மாதிரி ஏதாவது வெப்சைட் சொல்லுங்கன்னு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வெப்சைட் அண்ட் இதுல வந்து நீங்க டைரக்டா பேபால் அக்கௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் நீங்க கூகுள் சர்ச் பண்ணோம் அவங்க என்ன சர்ச் பண்ண சொல்றாங்களோ ஜஸ்ட் அதுல வந்து நீங்க சர்ச் பண்ண போறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் போது கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்ல இருக்கிற வெப்சைட் ஓபன் ஆயிடும். இந்த அந்த வெப்சைட் பெர்ஃபெக்ஷன். இந்த பெர்ஃபெக்ஷன் கம்பெனி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்தலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா become a tester on the internet, earn money by giving your opinion on mobile sites and applications. சோ இங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட் பண்ண போறீங்க. என்ன டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போறீங்க. அது வந்து புதுசாவும் இருக்கலாம் இல்ல பழைய வெப்சைட்ஸாவும் இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இல்லாட்டி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதை நேவிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கா, அதுல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா, இல்லாட்டி அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா, அந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நீங்க அவங்க கிட்ட சொல்ல போறீங்க. இதை ஏன் கேட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த ரிவ்யூ வச்சுட்டு அந்த வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா அந்த பர்சன்ஸ்க்கு வந்து நேவிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சோ ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன், ஆனஸ்ட் ஒப்பீனியன் தான் நீங்க தர போறீங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்க தெரிஞ்ச நாலேஜ், ஜஸ்ட் உங்க நாலேஜ் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் இது வந்து நீங்க மொபைல்லயும் பண்ணலாம் இல்லாட்டி லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்லயும் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. இந்த வெப்சைட்ல வந்து ஃபர்தரா என்ன இருக்குன்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்தலாம். நான் வந்து கொஞ்சமா கீழே ஸ்க்ரால் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிராண்ட்ஸ் லிசன் யுவர் ஒப்பீனியன் கவுண்ட். சோ பிராண்ட்ஸ் வந்து உங்க ஒப்பீனியன் வந்து காத்துட்டு இருக்காங்க அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில்ஸ். நீங்க வந்து உங்க ஒப்பீனியன் எழுத உங்க ரைட்டிங் ஸ்கில்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்க ரைட்டிங் ஸ்கில்ஸ் வச்சுதான் இதுல வந்து ஏர்ன் பண்ண போறீங்க. இதுக்கு நீங்க ரொம்ப ஹை லெவல் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்ல தேவையே இல்ல. ஜஸ்ட் உங்க பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். இங்க பாருங்க, paid website testers join the 2,50,000 testers already working. So இவங்க கிட்ட 2,50,000 persons வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடு. சோ அதனால அவங்களோட டீம் தான் நீங்க இப்ப ஜாயின் பண்ண போறீங்க. அண்ட் become a paid tester. சோ நீங்க வந்து ஒரு டெஸ்டர் ஆக போறீங்க அண்ட் அதுக்கு அவங்க உங்களுக்கு பே பண்ண போறாங்க. அண்ட் இதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூசிங் யுவர் ஸ்மார்ட் போன் ஆர் டேப்லெட். சோ உங்க போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ அவங்க சொல்ற வெப்சைட் நீங்க போக போறீங்க. வெப்சைட் ஒரு ஆப் குள்ள நீங்க போக போறீங்க, டவுன்லோட் பண்ணிக்க போறீங்க. சென்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் சோஃபா. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்க வந்து பாசிட்டிவா இருந்தாலும் சொல்லலாம் இல்லாட்டி நெகட்டிவா இருந்தாலும் சொல்லலாம். நீங்க வந்து பாசிட்டிவ்னா இந்த வெப்சைட்டோட லுக் ரொம்ப நல்லா இருக்கு, ஈஸியா நேவிகேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். சப்போஸ் நெகட்டிவா இருந்தது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏதாவது தேடுனா சோ ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் திஸ் பர்டிகுலர் ஆப், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். சோ நீங்க பாசிட்டிவாவும் சொல்லலாம் இல்லாட்டி நெகட்டிவாவும் சொல்லலாம். அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஒன்ஸ் யுவர் ஃபீட்பேக் இஸ் ரிவ்யூட் பை அவர் மாடரேட்டர்ஸ் யூ ஆர் டன். சோ அவங்க வந்து அந்த ரிவ்யூ வந்து செக் பண்ணுவாங்க அந்த மாடரேட்டர்ஸ். சோ ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. What is feedback on testing mobile application or website? So அவங்க சாம்பிளும் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் அந்த வெப்சைட் வந்து இப்படி ஓபன் ஆகுதுன்னா நீங்க என்ன எழுத போறீங்கன்னா I would have liked the connection button to be more prominent. I couldn't find it. So connection button வந்து ஹோம் பட்டன் வந்து என்னால சர்ச் பண்ண முடியல, அதுக்கு வந்து கொஞ்சம் மேலேயே இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஒப்பீனியன் தரீங்க. அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் தான் நீங்க எழுத போறீங்க ஒரு அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் பத்தி. சோ இவ்வளவுதாங்க நீங்க எழுத போறீங்க. இவ்வளவு எழுதினாலே போதும். சோ இதுல வந்து அவங்க ஒரு வீடியோ கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ராசஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் மணி இருக்கு. இது வந்து நான் பிரஸ் பண்ணிடுறேன். வெல்கம் டு பெர்ஃபெக்ஷன், ப்ளீஸ் ஃபில் இன் யுவர் இமெயில் அட்ரஸ் கேக்குறாங்க. சோ நம்ம இமெயில் அட்ரஸ் முதல்ல கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நான் பிரஸ் பண்ணிடுறேன். on 5 to £20 per study. So உங்களுக்கு வந்து அவங்க பவுண்ட்ஸ்லயும் தராங்க டாலர்ஸ்லயும் தராங்க. சோ பாத்தீங்கன்னா இவங்க வந்து பவுண்ட்ஸ்ல தரேன்னு எழுதிருக்காங்க. சோ இமெயில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் நேம் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சூஸ் அ பாஸ்வேர்ட் யுவர் பேபால் இமெயில் அக்கௌண்ட். சோ நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதுல வந்து எந்த இதுவுமே இல்ல. பேபால் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் வே ஆஃப் பேமெண்ட். சோ நீங்க பேபால் லிங்க்டு இமெயில் வந்து இங்க கொடுத்துடுங்க. உங்க நேம் ஒரு பாஸ்வேர்ட் அப்புறம் பேபால் லிங்க்டு இமெயில் அக்கௌண்ட் நீங்க கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணிடுங்க.
இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெண்டர் கேக்குறாங்க, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் when is your date of birth கேக்குறாங்க, அதுவும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா what country do you live in கேக்குறாங்க. இது எதனால கேக்குறாங்கன்னா அவங்க அந்தந்த கண்ட்ரி பொருந்த மாதிரி வெப்சைட்ஸ் இல்லாட்டி வந்து ஆப்ஸ் தருவாங்க. சோ நான் வந்து இந்தியான்னு கொடுத்துறேன். சோ நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சிட்டி கேக்குறாங்க, அதுவும் கொடுத்துடுங்க. So welcome to Perfection. You will receive by email invitation to participate in the study. So வந்து நம்ம இமெயில வந்து அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, அதை நம்ம வந்து இப்போ செக் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இதான் எனக்கு Perfectionல இருந்து வந்த இமெயில். Hello Lavanya, thank you for joining the Perfection panel. We will send you proposals for participation in the studies by email. Please add us to your contacts list னு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு இமெயில் வந்து அனுப்புவாங்க என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பத்தி சாம்பிள் ஒர்க்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்த்தலாம். என்ன மாதிரி ஒர்க் தருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் சாம்பிள் பாக்குறேன். பாருங்க, டெஸ்க்டாப் சைட் ஐக்கியா. சோ ஐக்கியா நீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபர்னிச்சர் ஷாப், ரொம்ப ரொம்ப பெரிய ஷாப். டெஸ்க்டாப் சைட் ஐக்கியா. சோ என்ன பண்ண போறீங்கன்னா அந்த சைட்டை வந்து எப்படி இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வந்து நேவிகேஷன் வந்து நல்லா இருக்கா, நீங்க ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் கரெக்டா காட்டுதா, அந்த மாதிரி நீங்க வந்து ரிசல்ட் காட்ட போறீங்க. சோ அதை பத்தி நீங்க எழுத போறீங்க. சோ அப்படிதான் உங்களுக்கு ஒர்க் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் ஐக்கியா இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து மொபைல் அப்ளிகேஷன் அஷூரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ பாத்தீங்கன்னா அந்த வந்து ரீட் தி பிரீஃப் இருக்கு, அதை பிரஸ் பண்ணனே உங்களுக்கு என்ன காட்டும்னா ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், ஸ்டெப் 2 ப்ராடக்ட் சர்ச், ஸ்டெப் 3 ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டெப் 4 ஆர்டர், ஓவரால் இம்ப்ரெஷன். சோ நீங்க வந்து அவங்க ஸ்டெப்ஸை வந்து ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஓபன் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், உங்க இஷ்டமான ப்ராடக்ட் வந்து நீங்க அதுல கொடுத்துட்டு அதை சர்ச் பண்ண போறீங்க. அதுல வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வருதா, நீங்க சர்ச் பண்ண ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டா வருதா இல்லையா, இல்லாட்டி அது தப்பான ப்ராடக்ட் காட்டுதான்னு நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண போறீங்க. அவங்களால ஆர்டர் வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியுதா இல்லையான்னு அவங்க கேக்குறாங்க. சோ அந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஓவரால் இம்ப்ரெஷன், அந்த சைட் பத்தி நீங்க ஃபுல்லா உங்க ஒப்பீனியன் என்னன்னு நீங்க கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். Discover IKEA's website from your computer. Your feedback will help the IKEA's team improve the user experience. So நீங்க ஸ்டார்ட் மிஷன் கொடுத்தனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து கரெக்டா சென்டென்சஸ் ஃபுல்லா எழுதணும், ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த IKEA வெப்சைட் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும், அதனால ஸ்கிரீன்ஷாட் கூட தரணும்னு சொல்லியிருக்காங்க. சில வாட்டி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கேட்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கொடுத்தா கூட போதும். ஜஸ்ட் நீங்க வந்து உங்க போன்ல இருந்தோ இந்த லேப்டாப்ல இருந்தோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அட்டாச் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதாங்க. சோ இப்ப பாருங்க அவங்க சாம்பிள் காட்டியிருக்காங்க, ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சோ அட்டாச் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் வந்து உங்க ப்ராப்ளம் இல்லாட்டி நீங்க பாசிட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ் கமெண்ட்டை நீங்க அங்க எழுதிடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கிவ் a title to your feedback கொடுத்திருக்காங்க. சோ உங்க டைட்டில் கொடுத்தணும், எஸ்ஸா பிளஸ்ஸா மைனஸா நீங்க கொடுத்தணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க எழுத போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுக்க போறீங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோ, சர்ச் ஃபார் a new bed, describe your journey. சோ அவங்களே ப்ராடக்ட்டும் கொடுத்துறாங்க. இந்த பெட் வந்து நீங்க சர்ச் பண்ண போறீங்க ஐக்கியா சைட்ல போயிட்டு. சோ அந்த உங்க ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, நீங்க கரெக்டான பெட் மாதிரி வந்ததா, இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா வந்ததா, டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் வந்ததா, அதை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. So பாத்தீங்கன்னா clarify what this website has to offer, make it easier to navigate through categories, give more information on the product. இது எல்லாமே உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கப்புறம் finish mission இருக்கும், அதுக்கு வந்து நீங்க பிரஸ் பண்ணிடணும். அப்படின்னா நீங்க அவங்க சொல்றது எல்லாமே finish பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். finish mission கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஜாப் ஓவர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க உங்க ஃபீட்பேக் அப்புறம் உங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, அவங்க ஒப்பீனியன் எல்லாம் பார்ப்பாங்க. நீங்க எழுதி இருக்கிறது எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்க அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பேமெண்ட் எப்படி வரும் நான் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ரெஜிஸ்டர் டு பிகம் அ டெஸ்டர். இட் ஒன்லி டேக்ஸ் a few minutes. As soon as the study matches your profile, we send you an email to ask you to participate. சோ அவங்க வந்து எந்த கண்ட்ரி எந்த பிளேஸ் அதை வச்சு உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ் இல்லாட்டி ஆப்ஸ் வந்து அனுப்புவாங்க. Every month you receive your payment by PayPal or by gift card. The reward associated with a successful mission depend on its complexity. $10, $15 or up to $20. சோ அவங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை கொடுத்தாங்கன்னா வந்து கம்மியா பே பண்ணுவாங்க. சப்போஸ் ஜாஸ்தியா
கஷ்டமான அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா $20 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஸோ ஒரு மிஷனுக்கும் டிஃபர் ஆகும் அமௌண்ட் வந்து. அண்ட் இதுக்கு வந்து டைரக்டா நீங்க வந்து பேபால்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கிஃப்ட் கார்டா கூட நீங்க வாங்கிக்கலாம். ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நீங்கள் எப்போ ஃப்ரீ டைமில் வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் டாலர்ஸில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.